இருக்குது. இந்த கோவிலின் ஆர்ச் இருக்கு, ரொம்ப அழகா இருக்குது. ஸோ அதுதான் நுழைவாயில். நம்ம உள்ள போறோம். உள்ள போறதுக்கு முன்னாடி கடைகள் எல்லாம் பாக்குறீங்க. ஏன்னா இங்க வந்து ரொம்பவே பிரபலமானது என்னன்னா, அபிராமி அம்மன் கோவில்ல எல்லாரும் கல்யாணம், அதாவது முதல் கல்யாணம் இல்லை, இது 60ஆம் கல்யாணமும் 59 கல்யாணம் 70 கல்யாணம் அப்படின்னு வயசானவங்க ஆரோக்கியத்துக்கும் அவங்களுடைய நல்வாழ்வுக்கும் இங்க வந்து இந்த கல்யாணம் நடத்துவாங்க. சஷ்டி பூர்த்தி. இது ஏன்னா இங்க மார்கண்டேயருக்கு சிவன் வந்து காட்சி கொடுத்து என்றும் 16 அப்படின்னு காட்சி கொடுக்கிறாரு. அந்த காட்சியை நீங்க உள்ள கோவில்ல போனீங்கன்னா காமிப்பாங்க. அப்படி மார்கண்டேயர் வந்து சிவன் காட்சி கொடுப்பாரு. அதுவும் மார்கண்டேயருக்கு என்றும் 16 அப்படிங்கிற ஒரு வாழ்த்தையும் வழங்குவாரு. அதனாலதான் எல்லாருமே இங்க வந்து இளமையோடும் ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்கு இங்க 60ஆம் கல்யாணம் வந்து நிறைய பண்ணிக்குவாங்க. நம்ம முன்னாடி பாத்தீங்கன்னா கடைகள் எல்லாம் எல்லா கோவிலும் இருக்க மாதிரி இருக்கும். தேங்காய், பழம், வெத்தலை பூ எல்லாம் இருக்கும். ஏன்னா இது கல்யாணம் நடக்கிற இடம் இல்லையா, அதனால வளையல், மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு அப்படின்னு மங்களகரமான பொருள்கள் நிறைய இருக்கும். ஸோ இது நம்ம வந்து வேணுங்கிறவங்க அதை பூஜைக்கு வாங்கிட்டு நம்ம உள்ள போகலாம். இப்ப நம்ம ஒரு 60ஆம் கல்யாணத்தை பாக்குறோம். எல்லாரும் அவங்களுடைய உறவினர்கள்லாம் ஒன்னா கூடி அந்த கல்யாணம் நடத்தி இவங்க வந்து பெரியவங்க எல்லாரும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ற காட்சியை நம்ம பாக்குறோம். தரங்கம்பாடிங்கிற ஊருக்கு போறோம். இங்க திருக்கடை ஊர்ல இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம போறதுக்கு முன்னாடி தரங்கம்பாடி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அது என்ன மாதிரி ஊரு, என்ன அவ்வளோ பாப்புலரா இருக்குதா அப்படின்னு நீங்க அவலா இருப்பீங்க. அது ரொம்பதான் பாப்புலர். ஏன்னா மன்னர் ரகுநாதர் நாயக்கர் வந்து 1620ஆம் ஆண்டு அவர் ஆண்டுட்டு இருக்கும் போது சொன்னாராம், இது ஒரு பெரிய வணிகத்துறையா மாத்தணும் அப்படின்னு ஒரு கனவு காண்டிருக்காரு. அப்போ வந்து டேனிஷ் மன்னர் கிறிஸ்டியன் 4வதுக்கு அவர் வந்து அனுமதி கொடுத்திருக்காரு, இது நீங்க வாணிகம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ வாணிகம் பண்றதுக்கு அவர் வந்து இது வந்து வருஷத்துக்கு அவர் வாடகை கொடுத்திருக்காரு, இந்த வாணிகத்துறை அங்க நடத்தலாம் அப்படின்னு. ஏன்னா இது கடற்கரை ஓரம். அதனால வந்து அந்த கிறிஸ்டியன் 4வதுக்கு என்ன இதுக்கு பணத்துக்கு கொடுத்திருக்காருன்னா 3111 ரூபாய்க்கு வருஷத்துக்குன்னு கொடுத்திருக்காரு அந்த இடத்த. ஸோ இந்த இடத்த வந்து அவங்க ஒரு பெரிய வாணிகத்துறையா மாத்திருக்காங்க. அப்ப வந்து நேவி கேப்டன் ராபர்ட் வந்து இத வந்து அங்க ஒரு பெரிய கோட்டையை கட்டியிருக்காரு. இந்த கோட்டை டேனிஷ் கோட்டை இன்னும் ரொம்ப அழகா மியூசியமா வந்து பாதுகாக்கிறாங்க நம்ம அரசு. அந்த கோட்டையை இங்க வந்து அவங்க கட்டியிருக்காங்க. கட்டி வாணிகம் ரொம்பவே பிரபலமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ முதல்ல தரங்கம்பாடிக்கு என்னன்னா முதல்ல வாணிகத்துல அயல்நாட்டுல இருந்து வர்றவங்க எல்லாம் இங்கதான் வாணிகம் பண்ணி இந்த துறைமுகத்துலாம் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ அந்த பெருமை வந்து தரங்கம்பாடிக்கு இருக்கு. அந்த மாதிரி ஒரு தரங்கம்பாடிக்கு இன்னும் நிறைய பெருமைகள்லாம் இருக்கு, நம்ம பார்க்க போறோம். அதற்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து 1777ஆம் ஆண்டு வந்து ஆங்கிலேயர் ஆட்சி இதை வந்து கைப்பற்றியது. ஸோ அவங்களுக்கு இவங்க வந்து 12.5 லட்சத்துக்கு வித்துட்டாங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் தான் அப்புறம் இதை வந்து அவங்களுடைய பராமரிப்புல இருந்தது இந்த கோட்டை. அதுக்கப்புறம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சு, நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து நம்முடைய கவர்மெண்ட் வந்து இதை பாதுகாத்துச்சு. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கிட்ட கொடுத்து இது ரொம்பவே பாதுகாத்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப இது மியூசியமா இருக்கு. திருப்பி 385 வருஷத்துக்கு அப்புறம் டேனிஷ் மகாராணியோட சேர்ந்து டேனிஷ் கவர்மெண்டோட சேர்ந்து இந்த கோட்டையை திருப்பி புதுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப அது ஒரு மியூசியம் ஆக்கி நம்ம எல்லாரும் டூரிஸ்ட் வரவங்க எல்லாம் போய் பாக்குற மாதிரி அது ஒரு அழகான பொருட்காட்சி மாதிரி ஆக்கிட்டாங்க. அதுல நம்ம இந்திய கொடியும் டேனிஷ் கொடியும் இன்னும் அங்க வந்து அழகா இருக்குது. அதோட பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணனால பிரிட்டிஷ் கொடியும் அங்க இருக்கு, பார்க்கலாம் நம்ம. நம்மளை வந்து வரவேற்கிறது ஒரு நினைவு ஸ்தூபி. அது நினைவு ஸ்தூபி யாருக்காக, யார் திறந்து வச்சா அப்படின்னு உங்களுக்கு ஆவலா இருக்கும் இல்லையா?
யாருக்காக இது கட்டப்பட்டதுன்னா 1924ஆம் ஆண்டு நம்முடைய இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி மயிலாடுதுறையிலேருந்து தரங்கம்பாடிக்கு வர்றதுக்கு ரயில் போக்குவரத்து நிறுவப்பட்டது. அதாவது ராவுத்தர் ரத்னசாமி தான் இது ரொம்பவே முயற்சி எடுத்து இதை பண்ணியிருக்காரு. இந்த ரயில் போக்குவரத்து முதல்ல இங்க பண்றது. ஸோ அதனால இவருக்கு நண்பர்கள்லாம் சேர்ந்து நினைவு ஸ்தூபி பண்ணியிருக்காங்க. 1926ஆம் ஆண்டு அப்ப இருந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் சோழன் தான் இதை திறந்து வச்சிருக்காரு. ஸோ இப்போ இது ஒரு லேண்ட்மார்க்கா இருக்குது. அதோட இல்ல 4 ரோடு மீட் பண்ற இடத்துல இந்த ஸ்தூபியை அமைச்சிருக்காங்க. ஸோ தரங்கம்பாடியில நீங்க தங்கணும்னா இது தங்கி 2 நாள் எல்லாம் ஊர் சுத்தி பார்த்துட்டு நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனால தங்கலாம். இங்க ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப சீப் ரேட்டு தான். நம்ம தமிழ்நாடுனால நம்ம உணவுகள்லாம் தமிழ்நாட்டு உணவுகள்லாம் கிடைக்கும். இங்க பக்கத்துலேயே நமக்கு காரைக்கால், மயிலாடுதுறை, அதுக்கப்புறம் திருக்கடையூர், எல்லா ஊர்களும் பக்கத்துல தான் இருக்கு. ஸோ நீங்க அங்க பக்கத்து ஊருக்கு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. அங்க போய் வேணாலும் நம்ம தங்கிக்கலாம். Now let's have a short commercial break.